السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான சிறப்புமிக்க ஆஷூராவுடைய தினத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தைய வருடத்திலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன், ஹோப் வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். சூமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹு. ஆஷூராவுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நோன்பு பிடியுங்கள் அல்லது பின்னால் ஒரு நோன்பு பிடியுங்கள். சென்ற வாரம் நடந்த ஹுத்பாவிலே செய்த ஹத்தீப் மிகச்சிறந்தது 9, 10, 11 3 நாட்கள் பிடிப்பது மிகச்சிறந்தது என்று ஒரு கருத்தை அவர் பேசியிருந்தார். கண்ணியமானவர்களே, அவர் அதற்காகவே ஒரு ஹதீஸையும் சொல்லி காட்டியிருந்தார். அதுவும் ஹதீஸிலே வந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஹதீஸில் எப்படி வந்திருக்கிறது என்றால், சூமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹு. ஆஷூராவுக்கு முன்னால் ஒரு நோன்பு பிடியுங்கள் அல்லது பின்னால் ஒரு நோன்பு பிடியுங்கள். என்னமோ ஒரு லைஃபான ஒரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, வயௌமன் பஅதஹு, அல்லது ஓ என்று வருவதற்கு பதிலாக இன்னும் ஒரு நாள் பின்னால் பிடியுங்கள் என்று பைஹக்கி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வந்திருக்கின்றது. இதை வைத்து உலமாக்கள் சொல்கின்றார்கள், 3 நாட்கள் பிடிப்பது மிகச்சிறந்தது, 9, 10, 11 பிடிப்பது மிகச்சிறந்தது என்று சில உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஆனாலும் கண்ணியமானவர்களே, சிறப்பான நாள் என்பது 10வது நாள். நாம் இருக்கக்கூடிய நாளை பிடிக்கக்கூடிய நோன்புதான் சிறப்பான. அந்த ஹதீஸுடைய சிறப்பு சொல்லப்பட்டது, முந்தைய வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற சிறப்பு சொல்லப்பட்டது. ஆனாலும் முஹர்ரம் மாதம் முழுக்க நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்லான நோன்புக்கு பின்னால் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து இருந்தது முஹர்ரம் மாதமாக இருந்தது. இந்த அடிப்படையிலே முஹர்ரம் மாதம் முழுக்க நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பதற்குரிய ஒரு காரணத்தை சொல்லி காட்டினார்கள். மதீனாவுக்கு வந்த பொழுது யஹூதிகள் நோன்பு பிடித்திருந்தார்கள். கேட்டார்கள், ஏன் பிடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதற்கு ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் நோன்பு பிடிக்கின்றோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே நன்றி செலுத்துவதற்காக வேண்டி உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள். வாழ்க்கையில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை நினைத்து நாமும் தனிப்பட்ட சில அமல்களை செய்வது இந்த ஹதீஸ் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது. அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை தந்திருப்பான். அந்த பாக்கியங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி நிறைய அமல்களை நாம் தேடி தேடி செய்ய வேண்டும். விசேஷமான சில பாக்கியங்கள் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாக்கியத்துக்கு ஸ்பெஷலாக நாம் சில அமல்களை செய்வதும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மை கொடுத்தோம். இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்திருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி நீங்க நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். வாழ்க்கையில் எமக்கென்று, எமது பிள்ளைகளுக்கென்று, எமது குடும்பத்துக்கென்று அல்லாஹ் சில பாக்கியங்களை ஸ்பெஷலாக தந்திருப்பார். அதற்காக வேண்டி தனிப்பட்ட சில அமல்களை நாம் செய்வதும் இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இந்த ஆஷூரா சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. கர்பலாவுடைய கவலையை மறக்கடிக்க வைக்கப்படுவதற்காக வேண்டி உமையாக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வணக்கம் தான் ஆஷூராவுடைய நோன்பு என்று சொல்லப்படுகின்றது. கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக மரணித்தது என்பது அனைவரும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்திதான். ஆனால் ஆஷூராவுடைய நோன்பு என்பது அதற்கு முன்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழிகாட்டப்பட்டது. எனவே அது கவலையை மறக்கடிக்கப்படுவதற்காக வேண்டி, மறைப்பதற்காக வேண்டி நாம் பிடிக்கக்கூடிய நோன்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் அந்த நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே போன்று இந்த நாளிலே அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு நபிதான், அல் குர்ஆனிலும் பேசப்பட்ட ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 136 இடங்களிலே அவர்களது பெயரை சொல்லி பேசி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
நிறைய சோதிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அதிகமாக சோதிக்கப்பட்டார், ஃபஸபர், அவர் பொறுமையுடன் இருந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளை சவால்களை சந்தித்தார்கள், அந்த சோதனைகளின் பொழுது எப்படியெல்லாம் பொறுமையாக இருந்தார்கள். ஃபிரௌன் என்பவன் அவன் ஒரு சிலையை வணங்கக்கூடியவனாக இருக்கவில்லை, அவன் தான் ஒரு கடவுள், நான் ஒரு ரப் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தான். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களது ரப் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தான். ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்த பொழுது அந்த கூட்டம் ஏனைய சிலைகளைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஃபிரௌன், நான் தான் கடவுள், நான் தான் இறைவன், நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன். இதனால் தான் சூனியக்காரர்கள் அவர்களது சூனியத்திலே தோற்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முஅஜிஸா அந்த அசா பாம்பாக எடுத்து அவர்களின் பாம்புகளை விழுங்கிய பொழுது அவன் சொன்னான், நான் தானே இறைவன், எனது பெர்மிஷனை அடைவதற்கு முன்னால் நீங்கள் இவரை ஈமான் கொண்டு விட்டீர்களா? அனைவருமே சுஜூதில் விழுந்து விட்டார்கள். நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நான் உங்களது கால்களை கைகளை வெட்டப் போகின்றேன், நான் உங்களை சிறுவையிலே அறையப் போகின்றேன். யார் அதிகமாக தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள், நானா அல்லது மூசாவுடைய ரப்பா என்று பார்ப்போம். சூரியக்காரர்கள் சொன்னார்கள், நீ எதை சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹுடைய தண்டனை தான் அனைத்தை விட பயங்கரமானது. அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் பாவியாக வருவார்களோ அவர்களுக்கு ஜஹன்னம் என்ற நரகம் இருக்கின்றது. யார் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நம்பியவர்களாக வருவார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்ற செய்தியை சொன்ன வரலாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து நான் தான் கடவுள் என்ற கோட்பாடுடன் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஃபிரௌனை போல முடிவு உண்டாகும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். ஃபிரௌன் அவனது முடிவு எப்படி பயங்கரமாக அமைந்தது, கடலிலே அமைந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தையும் பாதுகாத்தான். ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட போகின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். அவன் எப்படி சொன்னான் என்றால், நான் நம்பி விட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன். அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்பிவிட்டேன். கடைசி நேரத்திலும் அல்லாஹ் என்ற பெயர் அவனது வாயில் வரவில்லை. அவ்வளவு பெருமை இருந்தது, கர்வம் இருந்தது. அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? பனு இஸ்ராயீல்கள் நம்பிய இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன். அத்துடன் சேர்த்து அவனது ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவன் சொன்னான், வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானது வாயிலே ஒரு மண்ணை போட்டார்கள். காரணம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடியார்களுக்கு மிக நெருக்கமானது, இவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விடுமோ என்று பயந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனது வாயிலே மண்ணை போட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனின் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். கர்கரா, தொண்டை குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும். தொண்டை குழிக்கு ரூஹ் வந்ததற்கு பின்னால் தான் ஃபிரௌன் இப்படி எல்லாம் பேசினான். ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். அவனை பார்த்து கேட்கப்பட்டது, இவ்வளவு காலம் பூமியிலே குழப்பத்தை போட்டுவிட்டு இப்பொழுதா திருந்த வேண்டிய நேரம் உனக்கு வந்தது என்று சொல்லி அவனது கடைசி முடிவு அமைந்த வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அல்லாஹ்வுடைய ஈமானிலே நாம் அனைவரும் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் எம்மை வாழ வைப்பான், எமக்குரிய பாதுகாப்பை தருவான், எமக்கு வெற்றியை தருவான். யார் அல்லாஹ்வை நம்பாமல் வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வை மறுத்து வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு எதிராக செயற்படுவார்களோ அவர்களது முடிவும் ஃபிரௌனின் முடிவுகளை போன்றுதான் அமையும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக, இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நடந்த இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நம்பிய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.